வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கீ வெஸ்ட் சீரீஸின் 2வது எபிசோடில் மயாமி நகரத்தை பார்வையிட இருக்கிறோம். இது புளோரிடாவின் ஒரு முக்கியமான நகரமாகும். வாழ்க்கை என்பது ஒரு பயணம் நண்பர்களே. இன்று நாம் மயாமி மெட்ரோவில் பயணிக்கவிருக்கிறோம். இந்த ரயில் தண்டவாளத்தில் சீராக ஓடுவது போல் நம் இலக்குகளும் தெளிவாக இருந்தால் வாழ்க்கை வசப்படும். மயாமி என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது கொண்டாட்டங்கள். ஆனால் இந்த நகரம் கடின உழைப்பால் உருவானது. ஜூலியா டுட்டில் என்ற பெண்மணி தரிசு நிலமாக இருந்த இந்த நிலப்பகுதியை ஒரு மாநகரமாக மாற்ற முடியும் என்று அன்று நம்பினார். அந்த நம்பிக்கைதான் இன்று நாம் பார்க்கும் இந்த பிரம்மாண்டம். உங்கள் கனவு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அதை தொடங்க தயங்காதீர்கள். ஒரு சிறிய தொடக்கம் ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்கும். இப்பொழுது நாம் மயாமி டவுன்டவுன் வீதிகளை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். இங்கே விதவிதமான மனிதர்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள். மயாமி நமக்கு கற்றுத்தரும் ஒரு முக்கியமான பண்பு ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். வெவ்வேறு பின்னணியில் இருந்து வந்தாலும் அனைவரும் இணைந்து ஒரு அழகான சமூகத்தை இங்கே உருவாக்கியிருக்கிறார்கள். மனிதர்கள் அவர்களுக்குள் பேதமை பார்ப்பது இங்கு குறைவுதான். சாலையோரம் இருக்கும் இந்த நவீன கட்டிடங்களை பாருங்கள். இவை எத்தனையோ சூறாவளிகளை தாங்கி இன்றும் கம்பீரமாக நிற்கின்றன. நம் வாழ்விலும் புயல்கள் வரலாம். ஆனால் அந்த புயல்களை தாங்கும் வலிமை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வானளாவிய கட்டிடங்களைப் போல நாமும் உயர்ந்து நிற்கலாம். வீழ்வது தோல்வியால் அல்ல, விழுந்த இடத்திலேயே தங்குவிடுவதுதான் தோல்வி. எழுந்து நடப்போம், வாருங்கள். மயாமி டவுன்டவுன் வீதிகளில் நடக்கும்போது நீங்கள் கவனித்தால் ஒன்று புரியும். இங்கே ஒரு பக்கம் 1920களில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள், மறுபக்கம் கண்ணாடியால் ஆன நவீன கோபுரங்கள். இது நமக்கு சொல்லும் பாடம் பழமையையும் புதுமையையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல பழமையை மறக்காமல் புதுமையை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு சிறந்த பண்பு. உதாரணமாக இங்கே இருக்கும் ஃப்ரீடம் டவர். இது ஒரு காலத்தில் பத்திரிகை அலுவலகமாக இருந்தது. பிறகு அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இடமாக மாறியது. ஒரு கட்டிடம் எவ்வளவு காலத்திற்கு தாங்கி நிற்கும் என்பதை விட அது காலத்திற்கு தகுந்தவாறு எப்படி தன்னை மாற்றிக்கொண்டு தன்னை உயிர்ப்பித்துக் கொள்கிறது என்பது நமக்கு அது உணர்த்தும் ஒரு அற்புதமான குணாதிசயம். வாழ்வில் தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் தவறுகளை திருத்திக் கொள்வதும் மனிதர்களான நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம் தவறக்கூடாது. நாம் இப்பொழுது அடுத்ததாக பார்க்க இருக்கும் ஃப்ராஸ்ட் மியூசியம், அதாவது ஃப்ராஸ்ட் அறிவியல் அருங்காட்சியகத்தை அடைந்திருக்கிறோம். அந்த நுழைவாயிலில் தான் இப்பொழுது நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அறிவியலும் நம்பிக்கையும் ஒன்றுதான். நம்பிக்கை என்றால் அது உங்கள் மீதுள்ள நம்பிக்கை, அல்லது ஒரு கடவுள், அல்லது ஒரு இயக்கம், அல்லது ஒரு கொள்கை, ஏதாவது ஒன்றின் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை நிச்சயம் பாராட்டுதலுக்குரியது. நான் நம்பிக்கை இல்லாதவர்களிடம் பழகுவதில்லை. அவர்கள் ஆபத்தானவர்கள். இந்த அருங்காட்சியகத்தின் வெளிப்புறத்தில் நாம் நின்று அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
நம்மிடம் தேடல் இருந்தால் பயத்தை தாண்டி இந்த அழகை ரசிக்க முடியும். எதையும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேளுங்கள். தேடல் உள்ள மனிதன் எப்பொழுதும் சோர்வடைவதில்லை. அறிவுதான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் சக்தி. நாம் இப்போது இந்த அருங்காட்சியகத்தின் இன்னொரு பகுதியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். இதுவும் இந்த அருங்காட்சியகத்தின் குறிப்பிடத்தக்க ஒரு பகுதியாகும். இங்கு நீங்கள் பார்த்தால் இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தின் பகுதிகளில் அறிவியல் மற்றும் இயற்கை சார்ந்த அலங்காரங்களை பார்க்கலாம். இப்பொழுது நாம் பார்ப்பது ஒரு விண்வெளி பயணம் போல நமக்கு காட்சியளிக்கிறது. தொங்கும் தோட்டம், புளோரிடாவுக்கு உரிய சிறப்புமிக்க தாவரங்கள், அதைத் தொடர்ந்து நாம் பிஸ்காயின் வளைகுடா, அதாவது பிஸ்காயின் பேவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்டிடங்களை பாருங்கள். இது ஒரு நவீன காலத்து அதிசயம். 4 வெவ்வேறு கட்டிடங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட வளாகம். இதன் வெள்ளை நிற சுவர்கள் வெப்பத்தை குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது நமக்கு கற்றுத்தரும் பாடம் சுற்றுச்சூழலுக்கு இணக்கமான வாழ்க்கை. நாம் எவ்வளவுதான் நவீனமாக மாறினாலும் இயற்கையை சிதைக்காமல் வாழ்வதே அறிவுடைமை. இந்த கட்டிடமே ஒரு திறந்த வெளி ஆய்வகம் போலத்தான். அருங்காட்சியகத்தை சுற்றியுள்ள தண்ணீர் பரப்பு வெறும் அழகுக்காக மட்டுமல்ல. இது பிஸ்காயின் வளைகுடா கடலோரத்திலேயே அமைந்திருப்பதால் கடலுக்கும் கட்டிடத்திற்கும் ஒரு அழகான தொடர்பு இருப்பதை நீங்கள் உணரலாம். மேல்தள மீன்வளம், தி சர்ஃபேஸ், மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய குளம் போல தோன்றும். ஆனால் இது கடலின் மேற்பரப்பை அப்படியே இங்கு கொண்டு வந்திருக்கிறது. சுறாக்களும் மற்ற கடல்வாழ் உயிரினங்களும் சூரிய வெளிச்சத்தில் நீந்துவதை பார்க்கும்போது நாமும் இந்த உலகத்தில் ஒரு சிறு துளிதான் என்ற பணிவு ஏற்படுகிறது. தண்ணீரும் அமைதியும். இந்த அருங்காட்சியகத்தை சுற்றியுள்ள நீர்நிலைகள் மனதிற்கு ஒரு விதமான அமைதியை தருகின்றன. எவ்வளவுதான் அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்திருந்தாலும் இறுதியில் நீர், காற்று போன்ற இயற்கை கூறுகள் தான் மனித மனத்திற்கு அமைதியை தருகின்றன. இன்னும் சொல்ல போனால் இந்த நீரும் காற்றும் தான் நம்மை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. இங்குள்ள சுவாசிக்கக்கூடிய சுவர்கள், பிரீத்திங் வால்ஸ் மற்றும் இயற்கையான காற்று சுழற்சி நாம் இயற்கையுடன் எவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. நம் நம்பிக்கைகளுக்கு இந்த நீரைப் போல தெளிவாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும்.
நாம் இப்போது மயாமியிலிருந்து சற்று தள்ளி ரம்மியமான வெஸ்ட் பாம் பீச்சில் உள்ள சிட்டி பிளேஸ் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இங்கே கால் வைத்ததுமே நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீர்களா அல்லது ஐரோப்பாவின் ஏதோ ஒரு அழகிய நகரத்தில் இருக்கிறீர்களோ என்ற சந்தேகம் வரும். அந்த அளவிற்கு இந்த கட்டிடக்கலை இத்தாலிய பாணியில் செதுக்கப்பட்டிருக்கும். இத்துடன் இந்த பகுதி நிறைவடைந்தது. அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள்.